பாண்டியன் செந்தில் கிட்ட கேக்குறாங்க. போனை வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்க. அப்பா, சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருச்சுப்பா. இங்க ஒரு பைத்தியக்காரன் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கானே, அவனுக்கு பதில் சொல்லணும்னு உனக்கு எந்த எண்ணமும் இல்லையாடா செந்தில்? நான் சொல்றத கேக்குறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? பா, நீங்க சொல்றத கேட்க கூடாதுன்னு இல்லப்பா. பண்ணுனதுக்கு என்னடா பேரு? கொஞ்ச நேரம் ஒருத்தருக்காண்டி காத்துக்கிட்டு இருக்க முடியாதா? எதுக்குடா இந்த அவசரம்? உண்மை இல்ல, பொறுப்பு இல்ல, எதுவுமே இல்ல. எல்லாம் இருந்தா பொழப்பு நடத்த முடியாதுடா. டா, நான்லாம் இப்படியாடா பாத்துக்கிட்டு இருந்தேன். நான் கையில கொடுத்துதான்டா குடுக்கல் வாங்கலே பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு அலைய வைப்பாங்கடா 1000 முறை. அப்புறமும் திரும்ப திரும்ப போய் நின்னுதான்டா காசை வாங்கி பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கோம். செந்தில், உன்னால அவ்வளவு கஷ்டப்பட்டு எதுவும் பண்ண முடியாதா? நீ ஒன்னு நினைச்சேன்னா அது அப்படியே நடந்துடணும். இல்லாட்டி அந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருவீங்க. என்னங்க, விடுங்க. கோமதி, நீ கொஞ்சம் கம்முன்னு இருக்கியா? எதுடா எதுக்குடா போனை ஆஃப் பண்ண? எதிர் சொல்றாரு. அப்பா, இப்பதான் வந்தாங்க. வந்த உடனே திட்டணுமா? அப்பா, போனு தான் ஆஃப் ஆயிடுச்சுல்ல. அண்ணன் பணம் வந்துருன்னு தான் சொல்றாங்கல்ல. பணம் வரலாட்டி பேசிக்கலாம்ப்பா. கிட்ட ஏதாவது நான் கேட்டேனா? சும்மா அதுக்குப்பா திட்டிக்கிட்டே இருக்கீங்க? ஒரு பேசாமறா. பாரு கோமதி, சின்னது பெருசுன்னு என்கிட்ட எகிரிக்கிட்டு வந்தான்னு வச்சுக்க, அடிச்சு பல்லகில பேத்துப்பிடுவேன். பெரியவங்கன்னா பெரியவங்க மாதிரி நடந்துக்கணும். டேய் கதிரு, பேசாமறா. சொல்றேன்ல, கொஞ்சம் சும்மாறா. பொறுப்புன்னா என்னன்னு தெரியாதவங்கிட்ட பொறுப்பை கொடுத்தா இந்த மாதிரி தான் நடக்கும். இங்க பொறுப்பாங்க பார்க்க போனா பிள்ளை ட்ரைனிங்னு போச்சு, கூட தாங்க போனா. இங்க அவனுக்கு 1000 வேலை கொடுத்துருக்கீங்க. இவ ஒருத்தி ஒரு வேலை கொடுத்தாலும் உருப்படியா செய்யறதுக்கு துப்பு இல்ல. லட்சணத்துல இவருக்கு 1000 வேலை கொடுப்பாங்களாக்கும். சொன்ன வேலையை செய்யறதுக்கு ஐயாவுக்கு எங்க நேரம் இருக்கு? இப்படி நேரம் இருந்துச்சுன்னா பார்க்கு பீச்சுன்னு எதுக்கு சுத்த போறாங்க? வேலையை விட்டுட்டு பீச்சு கேக்குதான் பீச்சு. இல்லை, உன் வயசெல்லாம் தாண்டி தாண்டா நான் வந்திருக்கேன். நாங்க எந்த பார்க்கு பீச்லயும் சுத்தலடா. இப்படி சுத்தி இருந்தேன்னு வச்சுக்க, என் பொழப்பு நாரி இருக்கும். சந்தோஷமா நிம்மதியா உட்காந்து சாப்பிடணும்னு வச்சுக்க, உழைக்கணும். புரியுதாடா செந்தில்? இங்க என்ன பேசுறீங்க? சொல்லு கோமதி. நம்ம ஊர் ஊரா சுத்தினோமா? இப்ப என்ன பண்ணாங்கன்னு பிள்ளைங்கள தேவையில்லாம ஏன் வஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? பீச்சுக்கு போனதுல என்னங்க தப்பு இருக்கு? எங்க வேணாலும் போட்டோம், எங்கேயும் ஊரு சுத்தட்டும். சொன்ன வேலையை முடிக்கணும்ல. அவனை ஏன் ஆஃப் பண்ணி வச்சான்னு கேளு. இதுதான் அவன் சொன்னானேங்க, சார்ஜ் இல்லைன்னு. புழுகுறாண்டி கோமதி, இவன் ஒரு புழுகு மூட்டை. 100 ட்ரிப்பு ஃபோன் பண்ணேன். ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். அவருக்காண்டி 5 நிமிஷம் தான் நின்றுகிட்டு இருந்திருக்கான். ஏய், உன்னையெல்லாம் நம்பி ஒரு விஷயத்துக்கு அனுப்பி விட்டேன்ல, என்னைய சொல்லணும்டா. இவனை மாதிரி ஆளுக கிட்ட பொறுப்பை கொடுத்தோன்னு வச்சுக்க, அரசன் கூட ஆண்டியா போயிடுவான். எல்லாம் நம்பின போண்டியா தாண்டா ஆகணும். அப்ப மயிலு சிரிக்கிறாங்க. மீனா பாக்குறாங்க. மீனா அந்த கடுப்புல அந்த இடத்த விட்டு போறாங்க. கோமதி இப்ப வர வேண்டிய பணத்துக்கு என்ன பதில் சொல்ல போறானா? இங்க செந்தில் தான் சொல்றான்ல, வர வேண்டிய பணம் வந்துருங்க. வரலாட்டி இவன் தான் பொறுப்பு. இவனை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருவான். செந்தில், என்னடா சொல்ற? சரிதானே? வாயை திறந்து சொல்றானா பாரு. இது எப்படி சொல்ல முடியும்? அந்த பணம் வராது, அவ்வளவுதான். பா, வந்துரும்பா, வந்துரும். இல்லைன்னா அப்ப இருக்குடா உனக்கு. சொன்ன வேலையை செய்யாம பீச்சுக்கு போறானா பீச். செந்தில் பேக் எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போறாரு. எதிர் சொல்றாரு. 2 நாள் நிம்மதியா போலான்னு ஊருக்கு போனாங்க. அது பொறுக்கல அவருக்கு. வாங்கத்த காஃபிக்கா? எனக்கு இப்ப வேண்டாம் ராஜி. காஃபி குடிக்கிறதுல என்ன, அப்புறமா குடிச்சுக்கிறேன். அத்தை உங்களுக்காண்டி போட்டாங்க, குடிங்கக்கா. மீனா, அவர் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. உன் அப்பா மாதிரி தானேம்மா. அப்பா சொன்னா இந்த மாதிரிதான் சங்கடப்படுவியா? அந்த மாதிரி நினைச்சுக்கோ. 2 நாள் தான் வெளியூர் போயிட்டு வந்தேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு ஓரம்பட்டு கதை எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை முதல்ல சொல்லவா அதை முதல்ல சொல்லவான்னு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தா எங்களை வாங்குன்னு வாங்கி விட்டாரு. விஷயம் என்ன தெரியுமா அத்தை? அவரு போனை ஆஃப் பண்ணி வச்சதும் காசு வாங்குறேன்னு போனதும் எந்த விஷயமோ எனக்கு தெரியாத அத்தை. இது உங்க முகத்தை பார்த்ததுமே தெரிஞ்சிச்சுக்கா. அது 2 நாள். மாமா அவர்கிட்ட 20 நாளைக்கு உண்டான வேலையை கொடுத்து வச்சிருக்காரு. இருந்தாலும் அவர் அந்த வேலைய முடியும் செஞ்சார் அத்தை. ஒரு வேலைய அவர் செய்யல. ஆனா செய்யாம இல்ல, வேலைய அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அவர் செஞ்சாரு. இல்ல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா பொறுமையா உட்கார வச்சு பேசியிருக்கலாம்ல. இல்லாட்டி தனியா கூப்பிட்டு வச்சு சொல்லியிருக்கலாம்ல. இப்படி எல்லாரும் முன்னாடியும் கத்தணும்னு இருக்கா என்ன?
தான் உங்க மாமா திட்டுறாரு எல்லாரும் முன்னாடியும் வச்சு. கேட்டா தெருவுல போறவங்க முன்னாடியா நான் திட்டினேன்னு சொல்றாரு. இப்போ அந்த மயில் வேற, மயிலுன்னு சொல்லக்கூடாது, மயில் அக்கான்னு தான் கூப்பிடணும். எல்லாரும் முன்னாடியும் விவஸ்தை இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மீனா சொல்ற, அவ சிரிச்சாளா? அத்த, நானும் கவனிச்சேன். எனக்கும் கடுப்பா தான் இருந்துச்சு. ஐயோ கடவுளே, அவ ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு சுத்தமா தெரியல. தெரிஞ்சு பண்றாளா தெரியாம பண்றாளான்னு புரிய மாட்டேங்குது. பீச்சுக்கு போன விஷயத்த கூட அவ தாண்டி சொன்னா. அம்மாக்கா, நாங்க மாமா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சோம். அவங்க சொல்லிட்டாங்க. நாங்க பீச்சுக்கு போன விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க அனுப்புன போட்டோவை நான் அத்தை கிட்டையும் அரசி கிட்டையும் காமிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ இவங்க வந்து பார்த்துட்டாங்க. இதுமே அவங்க கிட்ட காட்டக்கூடாதுன்னு தான் தோணுச்சு. அவங்க பார்த்துட்டு போய் மாமா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு. மீனா, சண்டை போட போறியா? எனக்கு சண்டை எல்லாம் போட வராது, ஆனா கேட்கணும்ல. அத்தை, நான் போய் கேட்கணும் அத்தை. அப்ப கதவை திறக்கிறாங்க மயிலு. காஃபி வேணுமான்னு கேக்குறதுக்கு தான் வந்தேன். அதுக்குள்ள அத்தையே போட்டு கொடுத்துட்டாங்களா? போட்டு கொடுக்கறதெல்லாம் உங்க வேலை. என்ன மீனா? சுமதி சொல்றாங்க, நீ தானே எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுப்ப. அததான் மீனா சொல்றா. காஃபி குடிச்சிட்டு வரீங்களா? நான் வெந்நீர் போட்டு வைக்கவா? எனக்கு வெந்நீர் போட்டு குளிக்க தெரியாதா? 8 நாளா நீங்க தான் போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்களா? ஒரு மாதிரி பேசுறீங்க. பசிக்குதா? இட்லி வச்சு கொடுக்கவா? ஓவர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் என்கிட்ட வேணாம். மீனா விடுடி. என்ன மீனா சொல்றீங்க? என்ன பெர்ஃபார்மன்ஸ்? என்னத்த? என்ன நடக்குது? எனக்கு என்ன தெரியும்? மீனா கிட்ட கேளு. அம்மா அவரை திட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பேசாம தானே இருந்தாங்க. நீங்க எதுக்கு சிரிச்சீங்க? சிரிச்சேனா? என்ன மீனா சொல்றீங்க? நீ சொல்லாதீங்க. நிஜமாலே நான் சிரிக்கல. சொல்றாங்க, நீங்க சிரிச்சீங்க. நானும் பார்த்தேன். இந்தியா நான் நிக்கணும்னு மாமா சொன்னப்போ நீங்க சிரிச்சீங்க. அத சொல்றீங்களா? மாமா திட்டினதுக்காண்டி நான் சிரிக்கல. அவர் சொன்னது காமெடியா இருந்துச்சு, அதனாலதான் சிரிச்சேன். உங்க மாமா ஆண்டியா நிக்கிறது உனக்கு காமெடியா இருக்கா? அது என்ன சொன்னாலும் எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்கன்னு தானே சொல்றீங்க. இங்க எங்க சிரிக்கணும், எங்க அமைதியா இருக்கணும், எங்க பேசணும்னு உங்க அம்மா சொல்லி கொடுக்கலையா? இப்ப பாரு, தேவையில்லாம பேசிக்கிட்டு, தேவையில்லாம சிரிச்சுக்கிட்டு, தேவையில்லாம பேசிக்கிட்டு, இந்த விஷயத்த தவிர எல்லார் விஷயத்திலையும் தலையிடுறீங்க மயிலு. சரி மயில் அக்கா, என்னத்த என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்க. இல்ல, நீ சும்மா இருந்தா அவ எதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு போறா? சாமி கும்பிடுறாரு கடையில. இன்னைக்கு மச்சாங்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், இன்னைக்கு ஓகோன்னு வியாபாரம் நடக்கணும்னு வேண்டிக்கிறாரு. மாப்பிள, வாடா உட்காரு. நீ எப்படா சென்னையில இருந்து வந்த? கொஞ்சம் முன்னாடி தான் வந்தேன் மாமா. இப்பதானே வந்த? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னா அப்பா அப்படியே விட்டுருவாரு பாருங்க. எப்படி இருந்துச்சு சென்னை பயணம்லாம்? ஊர் சுத்தி பாத்தீங்களா? அப்பா தான் என்னைய சுத்திட்டாரே மாமா. போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டியே. இது நான் கடைசியா எடுத்த முயற்சி. முதல் நாள் இவர் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றப்போ எவ்வளவு மணி ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? நைட்டு 10 மணி. நீங்களும் கேளுங்க. மீனாவை தனியா உட்கார வச்சுட்டு 10 மணி முடியும் அவர் சொன்ன வேலையெல்லாம் பார்த்தேன். 10 நாள் மத்தியானம் முடியும் மீனாவுக்கு ட்ரைனிங். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுல எல்லாருக்கும் துணி வாங்க போலான்னு மீனா சொன்னான். நீ போலான்னு நானும் சொன்னேன். இடையில இவர் வேலையா அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. சில எல்லா வேலையும் முடிச்சுட்டு சில காசு கொடுக்க போனோம். ஆன்லைன்ல அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னா ஆன்லைன்ல கொடுக்க கூடாதாமா, நேர்ல பார்த்துதான் கொடுக்கணுமா. நான் ஆன்லைன்ல அவருக்கு அனுப்பி விட்டுட்டேன். அதுக்கு என்ன புடிச்சு அப்படி திட்டிக்கிட்டு இருக்காரு. முன்னாடியும் வச்சு ஏதோ ஸ்கூல் பையனை திட்டுற மாதிரி என்ன திட்டிக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்த பிறகா? ஆமா மாமா. பாரியா, உங்க அப்பாவை என்ன புதுசாவா பாக்குற? பாண்டியன் எப்பயும் அந்த மாதிரிதான்யா. முன்னாடி எல்லாம் பரவாயில்ல சித்தப்பா, வீட்டுல அக்காவும் அரசியும் தான். இப்ப எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. இப்ப பொண்டாட்டி முன்னாடி பேசும்போது பார்த்து பேச வேணாம். பாண்டியனுக்கு எப்படி புரிய போகுது? மச்சான என்ன பண்றேன்னு தெரியலையே. அப்ப பாண்டியன் வந்துடுறாரு வண்டியில. டேய் செந்தில், இங்கேயும் சும்மாதான் இருக்கியா? அம்மா, நான் 2 நாளா வேலை சொல்லி விட்டேன், எந்த வேலையும் செய்யலாமாமா. குட்டியா தானே கூட போயிட்டு வந்தான். ஏமாமா எல்லாம் எப்படி தொழில கத்துக்க போறான்னு எனக்கு சுத்தமா புரியல. இன்னும் பணத்தை வாங்கிட்டு வர்றதுக்கு உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்காக்கும். கல்யாணத்துக்கு வெளியூருக்கு போனா கூட இந்த தொழில் விஷயமா 10 விஷயம் செஞ்சுட்டு தான் வருவேன். பிள்ளை ட்ரைனிங் போச்சு, நீ வெட்டியா தானே கூட போன. நான் சொன்னதுல ஏதாவது ஒரு வேலை சரியா செஞ்சுட்டு வந்தியாடா?
எதுவும் சொல்லிடக்கூடாது. சொல்லிட்டா கோச்சுப்பாரு. டேய், உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அது உனக்கு புரியாதாடா? ஆ, காலங்காத்தால கடை திறந்திருக்கோம். அதுக்குள்ள எதுக்கு திட்டணும்? பேசிட்டியாடா வக்காலத்து வாங்குறதுக்கு? உருப்படியா எந்த விஷயமும் செய்யறது கிடையாது. உன்னைய பார்த்தாண்டா எல்லாரும் கெட்டு போறாங்க. உலகத்துல பசங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க மச்சான். நம்ம வீட்டுல எப்படி இருக்காங்கன்னு பாருங்க மச்சான். அப்பதான் உங்களுக்கு புரியும். சுத்தி போற போக்க பாரு. உன்னைய விட மோசமானவங்கள வச்சு நீ எதுக்குடா பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கணும்னு பாக்குற? உன்னைய விட நல்லா வேலை பாக்குறவங்க இருக்காங்க பாரு. அவங்கள வச்சு நீ நல்லா வாழுடா. வாய முடுறா. நான் இதை கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க மச்சான், நீங்க பேசுனது பொறுக்காம போயிட்டான் பாருங்க. அவன் வேலை பாக்குறது தான்டா போறான். ஊரை விட்டு ஓடல. குடோனுக்கு போக சொன்னேன், இன்னும் போலையாடா? மச்சான், அது வாயிலே பேசுறல்ல. நான் சொன்ன வேலையை செஞ்சியா? தாண்டா இருக்க. இப்ப நான் சொன்ன வேலையை செய்யறியா இல்ல ஐயாவுக்கு பூசை பண்ணவா? ரெண்டையும் பண்ணாதீங்க. இங்க இருக்கிறதுக்கு பதிலா குடோன்ல போய் 4 செவத்தை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஐயா, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க. நீ சொல்றதுக்கெல்லாம் அவங்க அமைதியா இருக்காங்கன்னா நீ திட்டிக்கிட்டே இருக்க கூடாது. அப்புறம் நம்ம யோசிக்கிற மாதிரி நிலைமை வந்துடும். மாமா, எதிர்த்து பேசிடுவாங்கன்னு சொல்ல வரீங்களா? இப்படிலாம் என் முன்னாடி பேசிடுவாங்களா? பேசிட மாட்டாங்க மாமா. அப்பா திட்டினாலும் நல்லதுக்கு தான்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆஜி கதிர் வாங்கி கொடுத்த சுடிதார போட்டுக்கிறாங்க. மீனா, காலையில தானே வந்த, ஒரு நாள் லீவை போட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்ல? நீங்க வேற, மதியம் முடியும் லீவு கிடைச்சதே பெரிய விஷயம். காலையில சாப்பிட்டாவது போலாம்ல? இதையும் எதுக்கு சுமந்துக்கிட்டு போற? பரவாயில்ல அத்தை. புரியாமா? இல்லத்த, வேண்டாம். என்ன பண்ற ராஜி? உங்க சாரி நல்லா இருக்கு. தேங்க்ஸ் ராஜி. அத்தை, உங்க புடவை கூட சூப்பரா இருக்கு. நான் புடவை கட்டி நீ பார்த்ததே இல்லையா? அத்தை, நான் பார்த்ததே இல்லை. நான் அடிக்கடி கட்டுற புடவை தானே இது. வெக்கையா இருக்குல்ல? இது என்னைக்கும் வேர்க்கிறது தான். இரு ராஜி, ஒரு நிமிஷம். இப்ப எதுக்கு நீ ஆடிக்கிட்டு இருக்க? ஸ்டேஜ்ல டான்ஸ் காம்படிஷன்ல சேர்ந்திருக்கியா? இதெல்லாம் செஞ்சேன்னா ராஜி, உங்க மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிரு. அதுக்கும் கோச்சுக்கிட்டு என்ன திட்ட போறாரு. நான் டான்ஸ்ல சேரல, ஒன்னத்திலயும் சேரல. அதுக்கு என்னைய பார்த்தா வித்தியாசமா இல்லையா? வித்தியாசம் வழக்கத்தை விட ரொம்ப சந்தோஷமா இருக்க. அதை தவிர பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லையே. நாங்க திட்டு வாங்கின குஷியோ? இல்லக்கா. என் ட்ரெஸ்ல எந்த வித்தியாசமும் தெரியலையா? புது ட்ரெஸ்ஸா இது? சரவணன் கல்யாணத்தன்னைக்கு புது ட்ரெஸ் வாங்க போனோமே, அன்னைக்கு எடுத்த ட்ரெஸ் தானே இது? இருக்கு, புது ட்ரெஸ் தான். அன்னைக்கு வாங்கினது இல்ல, நேத்து வாங்கினது. நேத்து தனியா போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்கியா? அத்தைக்கு தெரியாம கிட்ட சொல்லவே இல்ல. வாங்கலையே. அப்புறம் ஜி கதிர் வாங்கி கொடுத்ததா? இன்று ரஷ்யாவின் தலைநகரம் மாஸ்கோ. நாளை சந்திப்போம்.